ஒரு வேலையை தேடுறியா? ஒரு படிப்புக்கு புதுசா போறியா? ஒரு நிலம் வாங்க போறியா? விற்க போறியா? ஒரு துணி எடுக்கிறியா? தைக்க கொடுக்க போறியா? ரெடிமேட்ல எடுக்கிறியா? மேக் ஏ கவனன்ட் வித் தி லார்ட். தேவனோட ஒரு கவனன்ட்ல வாங்க. ஆண்டவரே, இதை நான் வாங்க போறேன், இது உமக்கு சாட்சியாக உம்முடைய பிளானுக்கு அது உதவட்டும். இறங்கி பார், இன்னிலிருந்து இறங்கி பார். நீ பெற்றிருக்கிற பிரச்சனையான இந்த கடனை தேவன் உடன்படிக்கை மூலமாக பிசாசுகிட்ட இருந்து வாங்குறத உன்னால கொடுக்க முடியும். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதி முதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனமாகிய நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். He that follows after righteousness and mercy finds life, righteousness and honor. இங்கே ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ணுகிறோம். அது என்ன என்றால் பின்பற்றுகிறவன். The attitude of following. ஒரு காரியத்தை குறித்து பின்பற்றுகிற அனுபவம். ஒரு சண்டே ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கிற வேத வார்த்தையை பின்பற்றுகிற அனுபவங்கள். From Monday to Saturday அல்லது Friday ஒரு பிள்ளைகளா இருந்தால் பள்ளிக்கூடம் போகிற அனுபவங்கள், பின்பற்றுகிற அனுபவங்கள். ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறவர்கள் அவங்களுக்கு நைட் ஷிஃப்டோ காலை ஷிஃப்டோ இல்லை மத்தியான ஷிஃப்டோ, அந்த ஷிஃப்டை பொறுத்து அவங்க அந்த வேலையை பின்பற்றுகிற அனுபவங்கள். அல்லது மூமெண்ட் ஜாப்ல இருப்பாங்க. நைட்டு முன்னாள் நைட்டோ அடுத்த நாள் காலையோ அவர்களுக்கு அறிவிக்கப்படும், டுடே உங்க ஜாப் இந்த இடத்துல, இன்னைக்கு இந்த இடத்துல முடிஞ்சிச்சு, நாளையில இருந்து இன்னொரு இடத்துல. So we follow something to get a victory. ஒரு வெற்றியை காண்பதற்கு நாம் சில காரியங்களை கடைபிடிக்கிற அனுபவங்கள். எபிரேய பதத்துல 3 எபிரேய எழுத்துக்களை கொண்டதுதான் இந்த ஃபாலோ என்கிற வேர்ட். ரேஷ் என்கிற பதமும் டாலத் என்கிற பதமும் ஃபே என்கிற பதமும் 3 பதத்தை உடைய ஒரு வார்த்தை. ரொடி என்று சொல்லப்படுகிற அதனுடைய உச்சரிப்பு கன்கார்டன்ஸ்ல 7291 நீங்க நம்பரை கன்கார்டன்ஸ்ல நீங்க போட்டீங்கன்னா, ஹீப்ரூ கன்கார்டன்ஸ் இந்த நம்பரை தட்டிங்கன்னா இந்த ரொடி என்கிற வார்த்தை குறித்தான பல விளக்கங்களை நீங்கள் பார்க்கலாம். கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா. நான் கற்றுக் கொடுப்பது உங்களுக்கு கொஞ்சம் தான். நான் எதை கற்றுக் கொடுத்தேன்னா ஆவிக்குரிய ஒரு இன்ஸ்டன்ட் இந்த பைபிள்ல இருக்கிறதை குறித்து கற்றுத் தருகிறேன். நீங்களும் கன்கார்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆவிக்குரியவைகள், இன்னும் பொதுவான பல கருத்துக்கள், நிறைய விஷயங்கள் அந்த கூகுள்ல உங்களுக்கு ரெக்கார்ட்ல இருக்கு. நேரம் இருக்கிற பொழுது இந்த ஜஸ்ட் ஹீப்ரூ 7291 ஹீப்ரூ கன்கார்டன்ஸ் போட்டீங்கன்னா இப்பவே வந்துடும். சோ இந்த ரேஷ், டாலத் அண்ட் ஃபே. ரேஷ் என்பது ஒரு தலையை குறிக்கிறது, டாலத் என்பது ஒரு வாசலை குறிக்கிறது, ஃபே என்பது நம்முடைய வாயை குறிக்கிறது. தேவச்சனமே, நம்முடைய சிரசு if it is allied with the God's alignment, ஒரு வாகனத்துக்கு ஏற்ற ஒரு இன்ஜின், அதற்கேற்ற வீல், அதற்கேற்ற டயர் சிஸ்டம், அதற்கேற்ற ஃபியூவல். ஏரோப்ளேனுக்கு இருக்கிற இன்ஜின் எடுத்து நான் ஒரு கோடீஸ்வரர், என் காருக்கு நான் செட் பண்ணனா செட் ஆகுமா? செட் ஆகும்.
there are some follow ups. தேவன் நம்முடைய சிரசை தேவ சாயலா பார்க்கிறார். இங்கே பகுத்தறிவு மாற்றமல்ல, ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்துல இது ஒரு மனிதனாக நானே வாசல் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்துல தேவனை குறித்ததான வார்த்தைகளை அறிந்து கொள்ளுவருடைய வாழ்க்கை ஒரு வெற்றிக்கு உண்டான ஃபாலோ அப்பா இருக்கும். சரீரத்துல உபாதைகளோ, சிந்தனைகள்ல போராட்டங்களோ, ஆத்மாவிலே பாரங்களோ ஒரு மாத்திரையோ ஒரு மருந்தோ குணப்படுத்த முடியாது. ஆனால் ஒருவர் அந்த தோல்ல தொட்டு, பிரதர் டோன்ட் வரி, எல்லாம் ஒரு நாள் மாறும். ஒரு சிஸ்டர் பார்த்து, சிஸ்டர் ஏன் கவலைப்படுறீங்க, ஒரு நாள் தேவன் அதை மாற்றுவார். The word comforts. ஒரு வார்த்தை ஒரு மனிதனை தேற்றுகிறது. தேவச்சனமே, நம்முடைய வாழ்விலே நாம் பின்பற்றுகிற அனுபவம் அது தேவனுடைய சாயலாக, தேவனுடைய சித்தமாக, தேவனுடைய தீர்மானமாக, தேவனுடைய திட்டங்கள் அடிப்படையில் இருக்குமானால் நம்முடைய வாழ்வு உலக பிரகாரமான இன்ஃப்ளூயன்ஸ் நம்மள அணுக முடியாது. நீங்களே சொல்றீங்க, என் கார்ல ஏரோப்ளேன் இன்ஜின பிக்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கெல்லாம் நோபல் பிரைஸ் கொடுத்துடலாம். கொடுக்கலாமா கூடாதா? தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா உங்க மனசு நினைச்சிருச்சு, டக்குன்னு நினைச்சிருச்சு. ஏன்? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏரோப்ளேன் மேல பறக்க, காரு அந்த இன்ஜினை தூக்கி இதுக்கு போட்டோம்னா இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகும். ரெக்க கிடையாது. ரெக்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணுது, அது எப்படி போகணும் வரணும். பின்னாடி ஒரு டெயில் இருக்குது, அது லெஃப்ட் திரும்புதா ரைட் திரும்புறதுக்கான இருக்கு. நம்ம கார்ல அது இல்லை. பட் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணா ஆனா காரு பறக்காது. இந்த அறிவு உங்களுடைய நுண் அறிவுல அது பிக்ஸ் ஆயிருக்குதா? சோ நம்முடைய அறிவை குறித்து நான் சொன்ன பிரெயின், நம்முடைய பிரெயின் லாஜிக் சைடு அண்ட் ஸ்பிரிச்சுவல் சைடு இருக்கு. நம்ம பிரெயின் 1100 விதமான பதிவுகள் ஏற்படுகிறது நம்முடைய பிரெயின்ல. டக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த ஒயிட் உங்களுக்கு தெரிஞ்சிருது. இது ஒருவேளை மாட்டல சிலர் நினைக்கலாம், மாஸ்டர் சிவன் மாட்டு பாரு நீ காணுமே. இஃப் திஸ் இஸ் கிளியர், நம்ம என்னவாக பார்க்கிறோம்? நோ பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். நமக்கு காட்ஸ் உடைய பிளான் நமக்கு கண்டிப்பா வந்து சேரும். நம்முடைய வாழ்வு ப்ரீ அரேஞ்ச்டு சிஸ்டம். நீங்களும் நானும் சில விதிமுறைகளை வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்வின் ஆதாரத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை நமக்கு நடத்துறதுக்கு எந்த விதமான பவர்ஸும் நமக்கு இல்லை. அவருடைய திட்டத்தின்படி, காட்ஸ் பிளானின் படி, அவருடைய திட்டத்தின்படி உங்க வாழ்க்கையை நடத்துவதற்கு எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஏன் உங்களுக்கு நடக்காது? ஏன் உங்க வாழ்க்கையில வெற்றி இல்ல? நீங்க காட்ஸ் பிளான்ல இல்ல, பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ல நீங்க இருக்கிறீங்க. விளங்குதுங்களா? சோ நீங்க இந்த காட்ஸ் பிளான்ஸ்ல இருந்தா அவருடைய ப்ரீ அரேஞ்ச்டு சிஸ்டம் உங்களுக்கு ஏன் பின்பற்றுகிற அனுபவம் இருக்குமானா, அதே சமயத்துல இந்த ப்ரீ அரேஞ்ச்டு பிளான்ல நீங்க சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற போது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும். உங்க வாழ்க்கை மூவிங் டு தி ரியல் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா பரலோகம், பிளேஸ் என்றால் பூமி. பரலோகத்தில் எது சித்தமாய் உங்களுக்கு செயல்படுத்த வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறாரோ அதை நீங்க ரிசீவ் பண்றீங்க. இப்போ உங்க பிரெயின்ல இருக்கிற லாஜிக்கா இருக்கிற 1100 பதிவுகள் இப்போ ஸ்பிரிச்சுவலா மாறிடும். அல்லது லாஜிக்ல போயிட்டு இருப்பீங்க, லாஜிக் ஜெயிக்காது. அது பழமொழி சொல்றா பாருங்க, நாயை கண்டா. அப்போ உங்க எல்லாருக்கும் இந்த பழமொழி தெரியுது, அதான் லாஜிக். பழமொழி தெரியல, லாஜிக்கே அவுட். நீங்க லாஜிக்கினுடைய வெற்றியை அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தினுடைய வெற்றி என்று நினைத்துக் கொண்டு இந்த ரொடேப்பினுடைய அனுபவமே இல்லை. They are calling themselves as I am a great Christian leader.
தன்னையே பெரிய பிரதானியாக சொல்லிக் கொண்டிருக்கிற பல லீடர்ஸ்கள் இருக்காங்க. ஆனா லாஜிக்கல் தான் லீடரா இருக்கிறான், ஸ்பிரிச்சுவல் இல்ல. அதனால பல தோல்விகள் இன்னைக்கு கிறிஸ்தவம் தழுவி கொண்டிருக்கு. பல கிறிஸ்தவம், பல நடைமுறைகள், பல ஃபாலோவர்ஸ் அது லாஜிக்கா இருக்கிறதுனால கிறிஸ்டியானிட்டி இஸ் இன் அட்டர் ஃபெயிலியர். தேவச்சரமே ஆவிக்குரியதா இருந்தா அது எங்கத்திய பிளான். இதை நீங்க பின்பற்றி கொஞ்சம் இன்னைக்கு உங்களை மாத்தி பாருங்களேன். பாடுறோம், உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் தான் நீங்க. அவர் வார்த்தையினாலே உயிர் பெற்று எழும்புகிறது தான் நீங்க. எழுந்ததுக்கு அப்புறம் லாஜிக்ல போய் உட்கார்ந்தா உங்களை எதற்காக எழுப்ப பண்ணினார் என்பதை நீங்கள் அதை விரும்புகிற பொழுதுதான் you will move to the real space. நீங்க இங்க சிந்திக்க மாட்டீங்க, பரலோகத்தின் சிந்தையின்படி சிந்திப்பீங்க, இங்க பூமியில அதை நிறைவேற்றுவீங்க. இந்த வேதம், இந்த வார்த்தைகள் நாம பார்த்துட்டோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்துல நடந்துகிட்டு இருக்குது. கடந்த வாரத்துல 31ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். அங்கே லாபான் யாக்கோபுடைய மாமனாக இருக்கக்கூடிய அந்த மாமனார் தன் பெண்களை திருமணம் செய்திருக்கிறார். ஆனாலும் யாக்கோபு மருமகனாயிருந்தாலும் யாக்கோபு காட்ஸ் பிளான்ல செய்யறாரு, லாபான் லாஜிக்கல பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ல செய்யறார். யாக்கோபுக்கு அதிகப்படியான ஆசீர்வாதங்கள் சேருகிறது, லாபானுக்கு ஆசீர்வாதம் தான். அவன் முன்னாடி இருந்த நிலைமையை காட்டிலும் யாக்கோபு வந்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் தான். ஆனா உள்ள ஒரு பொறாமை உணர்வு, முகநாடி மாறுகிற அனுபவங்கள். ஆனாலும் தேவன் இங்க வேத வாக்கியங்களிலே 6வது வசனத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, தன் மனைவிகள் அவர் லாபானுடைய 2 பிள்ளைகளையும் யாக்கோபுக்கு தான் கொடுத்திருக்காரு, லேயாலையும் ராக்கேலையும். இப்ப அந்த பிள்ளைகளை பார்க்கிறார், என்னால் இயன்ற முற்றம் நான் தேவனுடைய பிளான்ல இந்த உங்க மாமாக்க வந்து சேர்ந்திருக்கிறேன். ஆனாலும் உங்க மாமானுடைய முகநாடிகள் என்ன செய்து இப்ப அவர் சொல்ற, என்னால் இயன்ற மட்டும் the maximum what I can provide to my uncle or your father. என் மாமனாருக்கோ உங்க தகப்பனுக்கோ நான் இயன்ற மட்டும் செய்தேன். ஆனாலும் அவருடைய முகநாடி மாறுகிறது. இந்த ரொடிப்பினுடைய நெகட்டிவ், இது பாசிட்டிவ். லாஜிக் நெகட்டிவா மாறும் என்பதற்கு அதுக்கு பேர் பெர்சிக்யூட். இந்த ரொடிப்புக்கு பெர்சிக்யூட் என்கிற ஒரு மீனிங் உண்டு. ஏனென்றால் இந்த ரேஷ் தேவனுடைய சாயலா இல்லை, முகநாடி மாறுகிற அனுபவத்தையும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. விளங்குதுங்களா? உங்களுடைய ஃபாலோ பின்பற்றுகிற அனுபவம், if it is logic, இஷ்டத்துக்கு செயல்படுகிற அனுபவத்தில் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் தேவனுடைய சாயலுக்கு, இங்கே யாக்கோபு தேவனுடைய சாயல்ல பதில சொல்லுகிறார். என்ன? என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள். This rodep is spiritual record. இங்கே நான் ஸ்பிரிச்சுவல் லாஜிக் ரெக்கார்ட் சொல்லுகிறது. அப்பொழுது 4வது வசனத்துல யாக்கோபு ராகேலையும் லேயாயையும் வெளியிலே தன் மந்தையினிடத்தில் அழைத்து அவர்களை நோக்கி, உங்க தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது.
தேவச்சனமே, நீங்களும் நானும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. அடுத்த ஜென்மம் நமக்கு கிடையாது, போன ஜென்மம் நமக்கு இருந்ததில்லை. This is one and the final life. இன்னொரு ஆல்டர்னேட் இல்லை. இந்துக்காரன் சொல்லுவான், வா கொஞ்சம் நல்லது செய்ப்பா, நீ மறுபிறவில ராஜா வீட்டுல பசுமாடா பிறப்ப. ஏன்னா ராஜா வீட்டுல பிள்ளையா போறப்பன்னு ஏதாவது கரடி விட, அது நான் பசுமாடு காலமாடு இல்லையா? வேதத்தை எவ்வளவு புரட்ட முடியுமோ இந்த லாஜிக்கு புரட்டு. ஒன்னும் லாபான்னு மூட்டையை தூக்கிட்டு போறல, அவர் செத்தா மூட்டையை தூக்கிட்டு போற இருந்தாலே லாபம், அந்த செத்து பல வருஷம் ஆகி போச்சு, பல ஆயிரம் வருஷம் ஆகி போச்சு. என்ன மூட்டை என்ன தூக்கிட்டு போயிருப்பார் பரலோகத்துக்கு? நான் விசுவாசிக்கிறேன் பரலோகம் போயிடுவார் இருந்தாலும் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரலோகம் போற போக தெரியல. நம்மளா நியாயம் தீர்க்கிறோம் இன்னைக்கு, நம்மள நியாயம் தீர்க்கிறதுக்கு முடியல. இங்க அவர் சொல்றாரு, ராக்கேலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தையினிடத்தில் அடைத்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த பொழுது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் அது வேறுபட்டிருக்கிறதை the Rodi பின்பற்றுகிற அனுபவம் it brought called the persecution against Jacob. What is the real meaning of persecute? ஒரு சமயத்தாரையோ, ஒரு அறிவாளியோ, ஒரு நல்லவனையோ, ஒரு வயது முதிர்ந்தவங்களையோ, ஒரு ஞானியையோ, ஒரு சாதுவையோ முரண்பாடாக அவனுக்கு ஆப்போசிட்டா சொல்லி அவனை ஒதுக்கிறது, அவனை அடிக்கிறது. That is called as persecute. விளங்குதுங்களா? தேவச்சனமே, நீ தேவனுடைய பிளானை விட்டு பின்பற்றாமல் வேறு எதிலையாவது பின்பற்றுவாயானால் இந்த பெர்சிக்யூஷன் உன் வாழ்க்கையில் வந்துடும். ஏன்? இதை ஃபாலோ பண்றவன் தான் இந்த உலகத்துல ஜாஸ்தி இருக்கு. தேவச்சனமே, உன் லாஜிக் உனக்குள் இருந்து உன்னை பெர்சிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. அது 2 ரூபா நாங்க 10 ரூபா இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஆட 10 எனக்கு அர்ஜென்ட், எனக்கு இப்ப 15 இருந்தாலும் பரவாயில்லைங்க. என்னது? வட்டிக்கு காசு வாங்குறாங்க. This will lead to persecution. If it is spiritual, brother, 2 ரூபா வட்டியா வாங்கலாமா பிரதர்? நான் ஸ்பிரிச்சுவல் மேன். அவன் சும்மா கொடுத்தா கூட கடன் எனக்கு வேண்டாம். என் ஆண்டவரால முடியும், அவரால முடியலன்னு நான் இன்னைக்குதான் ஃபீல் பண்ணா அவன் சும்மா கொடுத்தா கூட அந்த காசை நான் வாங்குறேன். இல்லைன்னா எனக்கு சும்மா கொடுத்தா கூட வேண்டாம். இங்கே யாக்கோபு 7வது வசனத்துல சொல்லுகிறார், தன் மனைவிகளா இருக்கக்கூடிய லாபானினுடைய பிள்ளைகளிடத்தில், உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு எதை வச்சு ஸ்ட்ராங்கா சொல்றார் யாக்கோபு? இது எழுதப்பட்டிருக்க பதிவு நமக்கு படிக்க நல்லாதான் இருக்கு. பட் யாக்கோபா இருந்து ஒரு சிச்சுவேஷன்ல நின்னு பாருங்க. நீங்க இப்போ நீ ஓடி வந்திருக்கிற அம்மா வீட்டுல இருந்து, உங்க சொந்த மாமா வீட்டுல தங்கி இருக்கிற அந்த ஆள் நினைச்சா ஒரு சிரச காலி பண்ணிட முடியுமா? முடியாதா? எனக்கு பொம்பளை பசங்க இருக்குது போதும், பிள்ளைகளை பெற்றிருக்காங்க போதும், டேய் பிள்ளைங்களா கடப்புங்களா, இந்த ஆடை ஓட்டி போயிடுவான்னு நினைக்கிறான், கட் பண்றா தலைய. சான்ஸ் இருக்கா? இப்ப நீங்க அந்த ஸ்டேஜ்ல நிக்கிறதா உங்களை நினைச்சு பாருங்களேன். ஆனா யாக்கோபு சொன்னது போல நீங்க சொல்ல முடியுமா? ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு, எப்படி இந்த வார்த்தையை ஸ்ட்ராங்கா சொல்றான்? தேவன் அவனை ஆசீர்வாதத்தினால ஸ்ட்ராங்கா சொல்றானா?
எனக்கு இத்தனை ஆடுகளையும் எனக்கு பெண் ஜாதிகளும் இந்த குடும்பத்துல கொடுத்தாரே தேவன், அவர் எனக்கு தீங்கு செய்ய லாபானுக்கு இடம் கொடுத்துருவாரா? அதை வச்சு சொன்னானா? லூஸ் என்கிற ஊரை, அந்த ஊருக்கு என்ன பேரா மாத்தினா? இவன் பெத்தேலா மாத்தினா. தேவச்சனமே, the land where he slept over the night. ஓடி வந்த அவருடைய வாழ்வு, தலை சாய்ப்பதற்காக சில கற்களை வைத்து படுத்திருந்தானே, he had a vision. அவனுக்கு ஒரு சொப்பனம் காணப்பட்டது, இறங்குகிறதும் ஏறுகிறதுமாக. அது வரைக்கும் அவன் அப்படிப்பட்ட தரிசனத்தை காணவில்லை. He followed the God's word. He followed the God's plan. அதுக்கேத்த மாதிரி there was no biological influence. அம்மாவே என்ன சொல்றா? ஓடுறா நீ, எங்க போ, லாபான் வீட்டுக்கு போ, தட்டி எழுப்புறா. காட்ஸ் பிளான் இல்லைன்னா லாபான் வீட்டுக்கு சொல்லியிருக்க மாட்டா, வேற எங்கன்னா சொல்லியிருப்பா. இல்ல பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ல சொல்றாதா, ஏய் நீ காட்டுல போயிரு கொஞ்ச நாள், அண்ணனை சரி பண்ணிட்டு நானே வர காட்டுக்கு, அப்படி இங்க வான்னு சொல்லியிருப்பா. That was the God's plan. ஆகையினால் தான் பெத்தேல் என்கிற வார்த்தை உருவாக்கப்பட்டது. காலையில அந்த சொப்பனத்துக்கு நேரா அவன் சொல்றான், எழுந்து அந்த கல்லை வைத்துக் கொண்டு ஒரு பலிபீடத்தை கட்டினான் அந்த இடத்துல. இனி இந்த ஊருக்கு என்ன பேரு? பெத் ஏல், தேவனுடைய வீடாக மாறப்பட்டது. இந்த கான்செப்ட் காட்ஸ் பிளானா இருந்தது. என்ன? எனக்கு வருகிற யாவற்றிலும் ஆண்டவரே உமக்கு நான் தசம பாகத்தை, இந்த ஒரு கவனம் தேவச்சனமே, இந்த ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கை. நல்லா இப்ப கவனிக்கணும், ஆவிக்குரிய வாழ்வுல நீங்க கவனிக்கணும். இந்த ஒரு உடன்படிக்கையை who followed? யார் பதில் சொல்றாங்க பார்க்கலாம். இந்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் நான் உங்களுக்கு, இந்த உடன்படிக்கை ரெண்டு வகைப்படும். ஒன்று, இவன் சொன்னதை தேவன் ஏற்றிருந்து தேவன் அந்த உடன்படிக்கை நிறைவேற்றினதுனால்தான் லாபானுடைய வீட்டில் ஏகப்பட்ட ஆடுகள். So one covenant, it was followed by the God. அல்லேலூயா சொல்லுங்க. வேதம் நீங்க அறியலனா நீங்க ப்ராஸ்பெரிட்டியை பார்க்க முடியாது. லாஜிக் ப்ராஸ்பெரிட்டி பார்க்கலாம், பட் ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி பார்க்கவே முடியாது. அது தமாஷில், அது வெறும் பாத்திரம் அல்ல, அது நிரம்பாத அந்த பாத்திரம். சோ நீங்களும் தேவனும் என்ன உடன்படிக்கை பண்ணிருக்கீங்க அது உங்களுக்கு தான் தெரியும். விளங்குதுங்களா நான் சொல்றது? இவன் கண்ட தரிசனத்துக்கு பிற்பாடு அவன் பண்ணின உடன்படிக்கையை தேவன் நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றினதுனால இந்த 7வது வசனத்தில் சொல்றான், அவங்க எனக்கு எந்த தீங்கு செய்வதற்கு தேவன் இடம் கொடுக்கவில்லை. தேவச்சனமே, if you are by the God's side spiritual, இந்த persecution இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர அது நடக்காது. யாக்கோபுக்கு தெரிஞ்சுதா? அதாவது முகநாடி மாறினது தெரிஞ்சுதா? ஆனா முகநாடி மாறினவர் ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? அப்படி என்றால் யாக்கோபுக்கும் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கை தேவன் ஃபாலோ பண்றாரு என் வாழ்க்கையில்னு. அவன் எதை ஃபாலோ பண்ணான்? நீதியையும் தயையும் தான் ஃபாலோ பண்ணான். கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன? நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் நீதியையும் ஜீவனையும் மகிமையையும் கண்டடைகிறான். தட் இஸ், நீ எதை நீ ஃபாலோ பண்றியோ அதை உன் எதிர்க்க நடக்கிறத பார்க்கலாம். நீ கண்டடைகிறது உனக்குள்ள இல்ல, அது பெருசு கிடையாது. மற்றவன் மாற்றப்பட்டு இருக்கப்பட வேண்டும். இங்கே
முகநாடி மாறப்பட்டதுதான். ஆனா அவனால ஒண்ணுமே ஜீவனை பெற்றுக் கொண்டானா இங்கே யாக்கோபு? நீதியை பெற்றுக் கொண்டானா இங்க யாக்கோபு? தயையும் பெற்றுக் கொண்டானா யாக்கோபு? இங்க வை ரொடி, இங்கே ரேஷ். யாக்கோபாக தேவனுடைய வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனாக வாயின் வார்த்தைகளை இங்கே யாக்கோபும் பிரகடனப்படுத்துகிறார். அங்கே தேவனும் உன் வாழ்க்கையில் if it is synchronized, இது ரெண்டும் ஒரு வண்டியில ஒரு முன்னாடி பாத்தீங்கன்னா சின்ன ஸ்மால் ஸ்ப்ராக்கெட், வீல்ல பெரிய ஸ்ப்ராக்கெட், இது இணைக்கப்பட்டு இருக்கிற ஒரு செயினை போல உன் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு, ஆண்டவரோட ஓடிக்கிட்டே இருக்கு. So whatever may be the persecutions in your life, வாழ்வில் எப்படிப்பட்ட முகநாடிகள் மாறுகிற அனுபவங்கள் வந்தாலும் ஆவியானவர் உன் வாழ்வை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபு என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறம் புள்ளியும் வரியும் உள்ளமாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். Now this word is called as follow after. இந்த ரொடிப்புக்கு இன்னொரு அர்த்தம், ஒரு பெர்சிக்யூஷன் நடந்துச்சா, முகநாடி மாறிடுச்சு. லாபானுக்கு முகநாடி மாறிடுச்சு. இங்கே ஒரு ஃபாலோ ஆஃப்டர் என்கிற ஒரு பிரகடனம் இந்த வார்த்தை மூலமா இங்க கிடைக்கும். யாருக்கு எப்படி கிடைக்கிறது? இங்கே வேதம் சொல்லுகிறது, the God speaks to check. தேவாதி தேவன் யாக்கோபே என்று அந்த சிறு பூச்சியோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். இங்க அவருக்கும் இவனுக்கும் ஏதாவது பெரிய ரிலேஷன்ஷிப்பா? ஒண்ணுமே இல்லை. பட் ஒன்னே ஒண்ணு, அதை அவரே பிரகடனப்படுத்துகிறார். If it is a God's plan, it will be revealed again and again to us. அது தேவனுடைய சித்தம் ஸ்பிரிச்சுவலா இருக்குமானால் உன் பிரெயின்ல எல்லாத்துக்கும் இந்த மூளைதான் கணக்கு. உங்க பிலீஃப் சிஸ்டமே எங்க இருக்குன்னா, உங்க ஹார்ட் எதை நம்புதோ, உங்க சிந்தனை எதை செயல்படுத்த விரும்புதோ, அங்கதான் மனிதனுடைய பிலீஃப் சிஸ்டமே இருக்கு. தொப்புள் தெரியுங்களா? தொப்புள் தெரியுமில்ல? எங்க இருக்க வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்பாட் ஆஃப் a human. 72,000 நர்வஸ் பதிவாக்கப்படுகிற இடம். ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் போது தாய்க்கு ஒரு பிரச்சனைனா, அந்த கர்ப்பத்தில் இருக்கிற பீரியட்ல அந்த குழந்தைக்குள்ள இருக்கிற அந்த 72,000 சில நரம்புகள் தாயை குணப்படுத்தும். குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, தாயினுடைய அந்த தொப்புள் இருக்கக்கூடியவைகள் அந்த குழந்தையை குணப்படுத்தும். வெளியே வந்த ஒரு குழந்தை எப்படி ஒரு சென்சார், ஒரு கேமரா எப்படி பதிவு செய்கிறதோ நமக்கே தெரியாது. This records. அதனாலதான் பொம்பளைக்கு எப்படி கட்டிக்கிறாங்களோ ரெக்கார்ட் டைரக்டா பண்றது. தேவச்சனமே, நம்முடைய மாடர்னிசம்
நம்முடைய அறிவுத்திறன், நம்முடைய ஃபேஷன் டெக்னாலஜி லாஜிக்கல் தோற்று போயிடும். அழக கவர்ச்சியா மாத்தி பார்த்தீங்கன்னா நம்மள 1000 பேர் பேசுவோம். அழகா இருந்தா 2 பேரும் கூட பேச மாட்டோம், அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். தேவச்சனமே, the nervous system, 72,000 of nervous system நம்மளை கைட் பண்ணுகிறது, நம்மளை அறியாமலே நமக்கு கைட் பண்ணுகிறது. ஆனா நம்முடைய சிந்தை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, 2 சைடுல இருக்கிற அந்த பிரெயின் சிஸ்டம் லாஜிக் அதிகமாக பின்பற்ற விரும்புகிறது. ஒரு சாரி, ஒரு ஷர்ட் பேண்ட், இதை இன்னைக்கு பாக்குறவங்க நல்லா இருக்குன்னு பார்த்துட்டாங்கன்னா காசு வந்து அடுத்த செகண்ட் அதை போய் வாங்கலாமா? நீங்க பாதி பேர் போட்டிருக்கிற நகைகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காப்பி தான், யாரோ போட்டிருந்ததை நீங்க இப்ப போட்டு கடையில போறீங்க, 10 தினசை காமிக்கிறான், அவன் சொல்றான் இப்ப இது ஃபாஸ்ட் மூவிங், இதெல்லாம் எல்லாரும் வாங்குறாங்க. டக்குன்னு அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு என்ன பண்றீங்க, அதை வாங்குறோம். ஒரு துணி எடுத்து டெய்லர்ட்ட போறோம், அவங்க சொல்றான் இந்த ஆங்கிள் தைங்க, இதாங்க இன்னைக்கு ட்ரெண்டிங். எடுக்கும் போது அந்த ட்ரெண்டிங்ல நீங்க எடுக்கல, பட் இன்ஃப்ளூயன்சிங் ஆஃப் த பயாலஜிக்கல் சிஸ்டம். தேவச்சனமே, now God speaks what influence Jacob is having. நல்லா கவனிக்கலாம். தேவன் பேசுகிறார், யாக்கோபுக்குள்ளாக லாஜிக் இன்ஃப்ளூயன்ஸா அல்லது ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸா? What Jacob has to follow after God speaks. தேவன் பேசுனதுக்கு அப்புறம் நீ எதை செய்ய வேண்டும் என்பதை பேசுகிற தேவனாக இருக்கிறார். இங்கே வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இப்ப நீங்களும் நானும் இந்த ஒரு ஹெல்ப்பற்ற ஒரு நிலையில் நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆண்டவரோட சரியான ஒரு உறவுல இருந்திருப்பீங்கன்னா இப்போ உங்களோட பேசுவார். சரி இல்ல பரவாயில்ல, ஆனா இப்போ உங்களோட பேசுவார். எப்படி? யாக்கோபு பேசுகிறார். இங்கே சொல்லுகிறார் 13வது வசனத்துல, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? லூஸ்லேன்னு சொல்றாரு. லூஸ் என்பது அந்த ஊர் பேர். இப்ப ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார் ஒத்துக்கிறீங்களா? இவன் தான் பேர் வைக்கிறான். என்ன வைக்கிறா? இது இன்னையிலிருந்து பெத்தேல். இப்ப சொல்றார் ஆண்டவர், அந்த பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தராய் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றார். ஆண்டவர் பேசுனத தன் மனைவியிடத்துல சொல்லுகிறார். சோ ஒரு ஃபாலோ ஆஃப்டர் ஒரு ரியாக்ஷன் உண்டாக்கப்படுகிறது. தேவஜனமே, நீ உன் பிள்ளையை குறித்தோ, உன் குடும்பத்தை குறித்தோ, உன்னை குறித்தோ, உன் வியாபாரத்தை குறித்தோ, உன் வேலை ஸ்தலத்தை குறித்தோ, உன் வாழ்க்கையை குறித்தோ, உன் சரீரத்தின் சுகவல ஜீவனை குறித்தோ, உன்னுடைய பினான்சியல் ஸ்டேஜஸ் குறித்தோ எதுவாக இருந்தாலும் சரி, wait until the God or the Lord to speak unto you. பேசினதை தான் இங்கே யாக்கோபு வெளிப்படுத்துகிறார். நம்ம வாழ்க்கையில அநேகம் லாஜிக்கல் இறங்கி தோற்று போனவங்க தான். நம்ம நீங்கெல்லாம் வெற்றி பெற்றவங்களா என்னால உங்களை பார்க்க முடியல. அந்த வெற்றி நீங்க இன்னும் பார்க்காததுனால. சோ எல்லாருடைய லைஃப்ல ஏதோ ஒரு போராட்டம் ஓடிட்டு தான். ஒரு கண்டினியூட்டி அப்பான் த பாசிட்டிவ் சைடுன்னு சொல்வதற்கு இல்ல, பட் ப்ராசஸ் ஆன் த பாசிட்டிவ் சைடு நடந்துட்டு இருக்கு. ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. கண்டினியூ வேற, ப்ராசஸ் வேற. கண்டினியூ என்றால் இப்ப வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு, இப்ப வருமானம் வந்துகிட்டே இருக்கு. இது கண்டினியூட்டி. ப்ராசஸ் என்ன? வருமானம் வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க. விளங்குதுங்களா? சோ ப்ராசஸ் எப்போ கண்டினியூட்டியா மாறும் நமக்கு தெரியல. ஆனா கண்டினியூட்டி வந்துருச்சுன்னு வைங்க. ஸ்டார்டிங் 100 ரூபாய் இன்னைக்கு வந்தது, அடுத்த வாரம் 200 மாறலாம்.
அதுக்கு அடுத்த வாரம் 300 மாறலாம், அதுக்கு அடுத்த வாரம் 1000 மாறலாம். ஆனா 100 வர்றதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். யாக்கோபு ஆசீர்வாதங்களை பெற்றான். அது அவன் ஊருக்கு போனாதான் அது அவன் தான் மாறும். இங்க இருந்தா லாபன் வளைச்சு கட்டினாலும் அதை எடுத்துட்டு கொடுக்காம கூட விடலாமா? தேவை சென்னுமே பழுதடைஞ்சிருக்கிறோம் நான் கூட. இப்போ God reveals, தேவன் யாக்கோபுடைய உடன்படிக்கைகளை ஏற்றுக்கொள்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, என் உடன்படிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுகிற தேவன் தான் என்னுடைய தேவனாக. இதுதான் யாக்கோபுடைய ப்ராஸ்பரிட்டிக்கு சாவி. இப்ப அவர் சொல்றாரு, தம்பி நடைய கட்டு, வண்டியை ரெடி பண்ணு, ஊற்றா காலைய கிளம்பலாண்டா ஊருக்கு. ஃபாலோ ஆஃப்டர் என்கிற பிரகடனம் வருகிறது. அங்கே வாசிக்க கேட்போம். அதற்கு ராகேலும் லேயாளும் எங்கள் தகப்பன் வீட்டிலே எங்களுக்கு பின் பங்கும் சுதந்திரம் உண்டோ? இனி எங்களுக்கும் பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலை போட்டுக் கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார். தேவன் உமக்கு சொன்னபடி எல்லாம் செய்யும் என்றார்கள். அருமையான தேவச்சனமே, இங்கதான் இந்த ரெண்டு ஒர்க் ஆகுது. God's plan ஒர்க் ஆகுது. லேயாலும் ராகேலும் தகப்பன் என்கிற பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த இரத்த சம்பந்தம் இருக்குது, அந்த பந்த வாசம் இருக்குது. தேவனுடைய சட்டத்துக்கு முன்பாக இந்த பந்தவாசம் இடம் கொடுத்துருமா? அது God's plan ஆ? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உனக்கு வாய்க்காது. நீ எந்த நாவையும் நீ இங்கே பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக லாபானுக்கு எந்த விதமான வெற்றி இல்லை. இப்ப பிள்ளைகள் என்ன சொல்றாரு? உங்க தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே செய்யுங்க, நாங்களும் சோ ஃபாலோ ஆஃப்டர். இது பாசிட்டிவா இருக்குதா நெகட்டிவா இருக்குதா? உங்க ஃபாலோ அப் சரியா இருக்குமானால் தேவனுடைய திட்டத்தோடு கூட நீங்க யாரை சார்ந்து யார் உங்களோட நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பயாலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அல்ல, God's plan உங்களோட இணைவாங்க. அல்லேலூயா. இந்த ஸ்தானத்தை நீங்க அடைகிற பொழுதுதான் வெற்றி மீது வெற்றி வந்து நம்மளை சேரும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் ஜீசஸுக்கு சேரும். அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை நம்மில் இறங்கி கொண்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்தில் போக புறப்பட்டான். Now that was a flight. அருமையான தேவச்சனமே, நீங்க என்ன ஃப்ளைட் இருந்ததா? லாபான் காலத்துல ஃப்ளைட் இருந்ததா? ஆனா ரொடேப் என்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் ஃப்ளைட். ஆச்சரியமா இல்ல? நீங்க எல்லாம் கூகுள்ல போய் பாருங்க. அந்த நம்பர் 7291 போட்டு
வாட் ஆர் த மீனிங் ஆஃப் ரொடே அப்படின்னு ஹீப்ரூல போய் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் என்கிற ஒரு வார்த்தை வரும். இந்த ஃப்ளைட் என்கிற வார்த்தை அதனுடைய சாராம்சம் என்னன்னா, அன்னைக்கு நோவானுடைய பிழைகள், அன்னைக்கு என்ன இருந்தது, குறிப்பிட்ட அந்த குடும்பம், நோவாவோட குடும்பம், அப்புறம் ஜோடு ஜோடு சுத்தமான பறவைகள், இவைகள் எல்லாம் உள்ள இருக்கு. இப்போ ஆபிரகாம் தேவன் சொன்ன உடன்படிக்கை கடல் கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் நம்ம சந்ததி பரம்பி இருக்கும். இப்போ யாக்கோப் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். இப்போ சொல்றாரு, now it becomes as a flight. அந்த காலத்துல flight இல்லை. ஆனா இவங்களுடைய பயணம் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருந்து நம்ம டெல்லிக்கு ட்ரெயின்ல போனா லேட் ஆகும், பஸ்ல போனா லேட் ஆகும், மோட்டார் சைக்கிள்ல போனா லேட் ஆகும். இருக்கலே ஸ்பீட் எது? யாக்கோடு கூட உடன்படிக்கை பண்ணின தேவன் அவங்களுடைய இந்த பிரயாணத்தை எப்படி கொண்டு போறா? லைக் எ ஃப்ளைட். ஒருவேளை யாக்கோபுக்கு மாத்திரம் இது தெரிந்திருக்கலாம், தேவன் எந்த ஆங்கிள் என்ன ஸ்பீட்ல அவருடைய பிளானை நிறைவேற்ற போறார் என்பதை. யாக்கோபுக்கு அப்படி ஒரு ஐடியா கொடுத்திருந்தார்னா, இன்னைக்கு விஞ்ஞான உலகம் எவ்வளவு மாறி இருக்கு, நம்மள அதை காட்டிலும் பிரமாதம் நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? அன்னைக்கு யாக்கோபு பார்க்கல, ஃப்ளைட் சிஸ்டம் தெரியாது. பட் ஒரு மீனிங், ரொடேப்பினுடைய மீனிங் ஃப்ளைட். தேவச்சனமே, உங்க பிளான் இஸ் வித் காட், உங்க ஃபாலோ அப் இஸ் வித் காட், தேர் இஸ் நோ பெர்சிக்யூஷன். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். லாபான் தன் ஆடுகள் மயிர் தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடிக் கொண்டாள். யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியன் ஆகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீழே மலையை நோக்கி ஓடி போனான். யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரை கூட்டிக் கொண்டு இளையான பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். இந்த கீலேயாத் மலையிலே அவன் கண்டுபிடிக்கப்படுகிறான் இல்லையா? இந்த அர்த்தமும் கூட இந்த ஃபாலோ அப்ல இருக்கு. அதுக்கு மீனிங் சேஸ். இந்த ஃபாலோ அப், அதாவது பின்பற்றுகிற அனுபவம். ரொடீப்புக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா சேஸ். இப்போ இது கிட்டத்தட்ட ஒரு 10 அர்த்தத்துக்கு மேல வச்சிருக்கேன். 10 அர்த்தமே இந்த 31ஆம் இந்த அதிகாரத்தை வந்துருச்சு. அந்த வார்த்தைகளை வேணா சொல்றேன். persecute, pursue, follow after, follow, chase, flight, persecutors, pursuer, misk. இந்த அர்த்தங்கள் எல்லாமே இந்த 31ஆம் அதிகாரத்தில் இடம் பெற்றுவிட்டது. ஆனா நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை எங்க இருந்து எடுத்திருக்கிறோம்? நீதிமொழிகள் இருந்து. சாலமோன் ஞானி வாழ்ந்த காலங்களுக்கும் இங்கே யாக்கோபு வாழ்ந்த காலங்களுக்கும் பல நூற்றுக்கணக்கான வித்தியாசம். தேவச்சனமே, எது எப்படி இருந்தாலும் அவருடைய வார்த்தை இன்னைக்கும் வல்லமையுள்ளதாக இருக்கு. நீங்க எப்படி அதை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ அது உங்களுடையதாக இருக்கிறது. எதை நீங்க ஏற்றுக்கொள்ளலையோ அது வேற ஒருவருடைய உடையதாக மாறுகிறது. எப்ப நீங்க ஏற்றுக்கொள்ளலையோ உள்ள வேற ஆவி வந்து இறங்கும். ஏற்றுக்கொண்டா வேற ஆவி உள்ள. இப்போ துரத்துதலை பார்க்கிறார்கள். 3வது நாள் தெரிவிக்கப்பட்ட மாத்திரத்தில் என்ன நடக்குது? லாபான் தன்னுடைய குமாரர்களை அழைத்துக் கொண்டு
தேடி வரலாம். நடக்கிறத பார்ப்போம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிடு என்றார். பாருங்க, உடன்படிக்கை தேவன் எப்படி எப்படிலாம் யாக்கோபுக்கு சரி கற்றார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சாதாரண மேட்ச், ஆனா பெரிய விவகாரம். இப்ப லாபானும் குமாரர்களும் பாராட்டவா வந்துட்டு இருக்கிறாங்க. யாக்கோபு பாராட்டவா வந்துட்டு இருக்காங்க, துரத்திட்டு வராங்க. இப்ப ஆண்டவர் யாரோடு பேசினாரு? முத யாக்கோபோடு கூட பேசினார். இப்ப யாரோட பேசுறாரு? தேவன் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார்னு நீங்க விசுவாசித்து தேவனோட இருப்பீர்களானால், தேவ ஜனமே எழுதி வச்சுக்கங்க, உங்களுக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்க மாட்டார். அது எப்பேற்பட்ட போராட்டமா இருக்கலாம். அது பாஸ்டர் யாக்கோபு காலத்துல எழுதியிருக்கு, இன்னைக்குமா? அன்னை விட இன்னைக்கு ஈஸி. ஜீசஸ் நமக்கு ஃபேவரா மாறிட்டார். இன்னைக்கு ஜீசஸ் நம்ம எப்படி இருந்தாலும் அன்பு செலுத்துகிறவரா மாறிட்டார். இன்னைக்கு ஜீசஸ் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான் என்று சொல்லுகிறார். எப்படிங்க பாஸ்டர், அது நியாயம் தீர்க்கப்பட்டிருக்க முடியாது, இன்னும் நியாயம் தீர்க்கப்படலையே அப்படி நீ நினைச்சனா, உனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்கும். அவர் உயிர்த்தெழுதல் நம்புறியா? அவர் நீதி என்பதை நீ நம்புறியா? அந்த நம்பிக்கை ஓம்குள்ள இருக்குதா? இருந்தா உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படாதபடி இருந்தா ஜீசஸ் உயிர்த்தெழுந்திருப்பாரா? பிசாசின் கட்டம் முறியடிச்சுதான் அவர் எழுந்திருக்கப்பட வேண்டும். டெத்தை உடைத்துதான் அவர் உயிர்த்தெழுந்திருக்கப்பட வேண்டும். சோ கிரேவ் யார்ட நிரந்தரமா ஜெயிச்ச இன்னைய வரைக்கும் இந்த 2000 வருஷத்தை தாண்டி இன்னைக்கு 24வது ஆண்டுல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். யாக்கோபுக்கு தெரியாது, ஆனா உனக்கு எனக்கும் யாக்கோபையும் தெரியும், லாபானையும் தெரியும். இப்ப ஜீசஸ் நாம் கண்டடைந்திருக்கிறோம். சோ நமக்கு இருக்கிற பவர் இப்ப அதிபயங்கரமான பவர். நம்மை தேவன் நினைத்தெடுத்திருக்கிற பகுதி யாக்கோபுக்கோட தேவனது உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற வல்லமையை காட்டிலும் பல கோடி மடங்குகள் நம்மளோட உடன்படிக்கை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போகாதபடி. ஒருவரும், நீங்களோ நானோ மாத்திரமல்ல, even the persons who doesn't have the power of salvation has not yet tested the salvation. கிறிஸ்துவின் ரட்சிப்பே தெரியாத அறியாதவர்களுக்கோ இந்த உடன்படிக்கை செல்லும். அவங்களுக்கு கூட கெட்டு போக விடல, ஆனா அவங்க தவறி போய்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் எப்பமாவது என் பக்கம் திரும்புவானான் அவரு. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அவருடைய பார்வை என்ன செய்து கண்ணோக்கமாக. இங்கே லாபான் தேவனால் உடன்படிக்கையின்படி எச்சரிக்கப்படுகிறார். அல்லேலூயா. So make God to have a covenant in your life, in your business, as a friendship, as a comforter, as a provider. உனக்கு எந்த விதங்கள்ல தேவனை உன்னோட இருக்க நீ விரும்புகிறாயோ அதன்படி உடன்படிக்கையை அவருக்கும் உனக்கும் நீ ஏற்படுத்துகிறவராக நீங்கள் இருப்பீர்களானால் உன் விரோதியோடு அவர் பேசுவார். தம்பி, என் பிள்ளையோ என் பொண்ணையோ தொட்டு பார்க்கிறாள்,
ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா விசுவாசிக்கிறவங்க? வேதம் சொல்லுது, நீ ஸ்பிரிச்சுவலா இருந்தா உன் விரோதியோட அந்த வசனத்தை மறுபடியும் இப்போ 24வது வசனம் பக்கம் 39. விசுவாசிங்க, நீங்க ஸ்பிரிச்சுவலா விசுவாசம் பண்ணுங்க. வீடு கிடைக்காதவனுக்கு வீடு கிடைக்கும், தொழில் இல்லாதவனுக்கு தொழில் கிடைக்கும். மங்கின திரி ஆண்டவரை எண்ணெயை ஊத்தி எறிய வைப்பார். ஓட முடியாதவனுக்கு மான் கால்களை கொடுப்பார். எழுந்து நிக்க முடியாதவனுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பாரு. எவ்வளவு நேரம் வேணா நான் நின்று காமிக்கிறேன், நான் சவால் விடுவேன். எங்க தோற்று போயிருக்கிற அதே இடத்துல ஒண்ணு பல வெற்றிகள் உங்களை காண வைப்பார். அந்த வட்டிக்கு கடன் கொடுக்காதவங்க, நீங்க வட்டியே கொடுக்க மாட்டீங்க, பயந்து எங்க ஓடிடுறீங்க? அம்மா விட்டு ஓடி போறோம். இல்லைன்னா செவத்துக்கு பின்னாடி நின்று அவனை செவத்தை பார்த்து தட்டி பார்த்துட்டு போயிடலாம். ஆளை காணும் ஓடி போறோம். அப்படி ஒளிஞ்சா இல்லைங்க, என்ன செய்வார்? கூட பல கோடிகளுக்கு அதிபதியாய் மாற்றுவார். சும்மா இதை கொஞ்சம் வச்சுக்க, என்ன கூட நீ என்ன சொல்ற? எனக்கு வேணாம், ஆண்டவர் நிறைய ஆசீர்வதிச்சிருக்காரு, உங்களுக்கு தான் தேவை, நான் செய்கிறேன் அப்படின்னு உங்களை மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அந்த விரோதமான கட்டுகளோட வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, இது எப்ப தோன்றுகிறார்? இவனுங்க கிளம்புறானுங்க. எதுக்கு கிளம்புறானுங்க? யாக்கோபையும் இவர்களுடைய பிள்ளைதான், லாபானுடைய பிள்ளைகள் தான், அவங்களையும் பிறந்திருக்கிற பிள்ளைகளையும் ஓட்டிட்டு போயிருக்கிற ஆடு மிருக ஜீவன்களையும் மொத்தமா கேப்சர் பண்றதுக்கு ரெடியாகி கிளம்பி ஆன் த வே. இப்போ ஒரு கேள்வி உங்களை நான் கேட்கிறேன். உங்களுக்கு இந்த உலகத்துல இன்னும் வாழ வேண்டிய பல ஆண்டுகள் இருக்குது. யாரும் கம்மியா அடுத்த வருஷத்துல போகணும்னு நினைக்கலையா? அப்படி யாராவது தான் சொல்லுங்க, அவங்களுக்கு வேணா இந்த அறிக்கை வேண்டாம். யாராவது பாஸ்டர் எல்லாம் அனுபவிச்சுட்டு பார்த்து எல்லாம் பார்த்துட்டு பாஸ்டர் எனக்கு என்ன அப்படி வெறுப்புல சொல்றவங்க தான் சொல்லுங்க, உங்களுக்கு இந்த அறிக்கை வேண்டாம். இல்ல அடுத்த மாசம் இருக்கணும், அடுத்த வருஷம் இருக்கணும், இல்ல இன்னும் பல ஆண்டுகள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆண்டவர் கிரியை செய்வார். சந்தேகம் இல்லைன்னு சொன்ன அடுத்த செகண்ட் பிசாசு என்ன பண்ணுவான்? அப்படிப்பட்ட சூழலை உங்களுக்கு உருவாக்க நினைப்பான். ஏனென்றால் இங்கே ஜேக்கப் obeyed the word of the God. உங்க பின்பற்றுகிற அனுபவம், if it is spiritual, the non-spiritual leader Lucifer will follow you. He will chase you. ஒத்துக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கும் போது 4 பேருக்கு பிடிக்குமா? பின்னாடி வந்து ஒயிட் ஷர்ட்ல இன்காவது தெளிச்சுட்டு போடுவான். ஆமா, யாராவது பார்த்து சொல்றதா, பிரதர் ஷர்ட் நல்லா இருக்கு, பின்னாடி சரி இல்லையே, டெய்லர் நல்லா தச்சாரு, நான் போட்டுக்கிட்டு பார்த்தேன், அதை சொல்லலைங்க. சோ எதுவுமே முடியல. உங்களை பார்க்கிறவங்க உங்களை பத்தி குற்றம் சொல்லுகிறவங்களா கூட அவங்க பிசாசால பண்ண முடியும். உங்களை தொட முடியாது. இங்கடிப்பது போல உங்க லைஃபினுடைய இமேஜை கெடுக்க முடியும் ஒரு பிசாசா. விளங்குதுங்களா? ஏதாவது ஒரு குற்றம் குறைய சொல்லி உங்க மைண்டை கேப்சர் பண்ண பார்ப்பான். அந்த மாதிரி சிச்சுவேஷனை கூட உங்களுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை இருந்தா தேவன் இங்க அடிக்கிறவங்க கூட போய் பேசுவார். அப்போ வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு மேட்ரு கூட என்டர் இனிமேல் பிசாசால அதைத்தான் இங்கே இந்த 24வது வசனத்தில், இங்கே சொப்பனத்துல 11வது வசனத்துல யாக்கோபோடு கூட பேசினவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அங்க என்ன சொன்னாரு? அன்றியும் தேவ தூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றால் இதோ இருக்கிறேன் என்றார். அதனுடைய சாராம்சத்தினுடைய ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒரு ராணி இருந்தாங்க. கதை ஸ்டார்டிங்.
என்ன ஆகும், அவங்க பிள்ளைகள் இருக்குது ஒரு கதையில, அவங்க ஊருக்கு போற அனுபவங்கள் ஒரு கதையில, அங்க பிரச்சனைகள் வர்றது ஒரு அனுபவத்துல கதையில. அப்படிதான் நம்ம கதை சொல்லி கேட்டிருக்கிறோம். இப்போ சம்பவம் என்ன இருக்கு இங்க, உண்மையா ஒரு சொப்பனம் இங்கே யாக்கோபுக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற அனுபவம் உள்ளவர்களுக்கு ஒரு சொப்பனம் என்ன சொல்லுது, நம்மளை அப்போஸ் பண்ண வர்றவன்ட்ட போய் பேசு. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? When God has entered your mind, when God has entered your soul, when God has entered into you as a proposition, உங்களையே தீர்க்க தரிசனமாக பேச வைக்கிறவர். சொப்பனத்திலே யாக்கோபு எதை பார்த்தானோ, எதை தேவன் பேசினாரோ, தன் மனைவிகளிடத்தில் அவன் என்ன செய்யறான், அதை தீர்க்க தரிசனமாக அதை வியாக்கியானம் பண்றான். யாக்கோபு பேசினாரா? தன் மனைவிகளோட திட்டத்தை பேசினாரா? தேவச்சனமே, if you deep, the power is upon you. If the follow up power is upon you, the life, the glory and his favor, தயையும் அவருடைய மகிமையும் அவருடைய ஜீவனும் உங்களை பின்தொடர்கிட்டே இருக்கும். இந்த ஃபாலோ அப் எப்படி இருக்கும், உங்களை ஒருபோதும் அசைக்கப்படாதபடிக்கு ஒருத்தன் சேசிங்கள ஒரு ஜீவனுக்காக வரானா அதை அவன் இடத்துல ஸ்டாப் பண்ணுவான். உன் பொருள் ஃபேவர் எது எது நீ பெற்றிருக்கிறியோ அதை எடுத்துட்டு போக வரானா அதை அவனிடத்துல ஸ்டாப் பண்ணுவான். விளங்குறீங்களா? தேவனுடைய நீதி அப்படிப்பட்டது. அதை யாரெல்லாம் லாஜிக்கா இல்ல ஸ்பிரிச்சுவலா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களிடத்துல தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் 2000 பார்த்த என்னை 2024 23 ஆண்டுகள் தாண்டி என்ன பார்க்கிறவன் அப்படியே என்ன பார்ப்பான். God's word never changes or fades. The God's word unchangeable. அந்த word எனக்குள்ள இருக்கிறதால I am standing before you as an unchanged human being with filled of God's plan, with filled of a pre-arranged system, and God protects me at any instances. God says my plan will be fulfilled in you. உன்னில் என்னுடைய திட்டமும் சித்தமும் நிறைவேறும். யாக்கோபு was a character study for the Lord's plan. சொல்லுங்க. Jacob was a character study for the Lord. Even I will be a character study for the Lord hereafter. நான் இன்னையிலிருந்து என் ஆண்டவருக்கு நானே ஒரு கேரக்டர் ஸ்டடியா மாற போறேன். தோப்பீங்களா நீங்க? யாக்கோபு தோத்தாரா? லாபான் ஓடி வர லாபானுக்கு என்ன பண்றாரு? டயர்டா தூங்குறவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. டேய், அவன் மேல எந்த தீமை விஷயம் வாசிப்போம். நீ யாக்கோபுடைய நன்மை என்று தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். லாபான் யாக்கோபிடத்தில் வந்தான். யாக்கோபு மலையிலே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். லாபானும் தன் சகோதரோட கூட கீலேயாத் மலையில் கூடாரம் போட்டான். அப்பொழுது லாபான் யாக்கோபை நோக்கி, நீ திருட்டளவை புறப்பட்டு என் குமாரத்திகளை யுத்தத்தில் பிடிரைகளைப் போல கொண்டு வந்தது என்ன செய்கை? நீ ஓடி போவதை மறந்து எனக்கு அறிவியாமல் திருட்டளவாய் என்னிடத்திலிருந்து வந்துவிட்டது என்ன? நான் உன்னை சந்தோஷமாய் சங்கீதம் எழுதாலும் கிண்ணற முழக்கத்துடனே அனுப்புவேனே. என் பிள்ளைகளையும் என் குமாரத்திகளையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போவதென்ன? இந்த செய்தியை நீ மதியில்லாமல் செய்தாய். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். The revealed fact unto Laban. Now it was revealed to Jacob. விளங்குதுங்களா? The revealed fact in the dream
of Laban. Now அது சொப்பனமாக யாக்கோபுக்கு சொல்லப்படவில்லை, நேருக்கு நேர் முகமுகமாக தெளிவாக இப்ப யாக்கோபுக்கு பிரகடனப்படுத்தப்படுகிறது. அருமையான தேவச்சனமே, you will never fail if you are under the process or under the continuity of receiving blessings from the Lord. நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் அவைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நான் பெற்றிருக்கிறேன். அது எப்படி பெற்றிருக்கிறோம்? உடன்படிக்கையினாலே. நல்லா சொல்லுங்க, உடன்படிக்கையினாலே. யாக்கோபு எதனால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றார்? சோ நீ பெற வேண்டிய இனிமேல் எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் let it be under the covenant with the Lord hereafter. ஒரு சரீர அழகா, உனக்கு மாப்பிள்ளை பார்க்கறாங்களா, பொண்ணு பார்க்கறாங்களா, ஒரு வேலையை தேடுறியா, ஒரு படிப்புக்கு புதுசா போறியா, ஒரு நிலம் வாங்க போறியா, விற்க போறியா, ஒரு துணி எடுக்கிறியா, தைக்க கொடுக்க போறியா, ரெடிமேட்ல எடுக்கிறியா, மேக் a covenant with the Lord. தேவனோட ஒரு கவனன்ட்ல வாங்க. ஆண்டவரே, இதை நான் வாங்க போறேன், இது உமக்கு சாட்சியாய் உம்முடைய பிளானுக்கு அது உதவட்டும். இறங்கி பார், இன்னிலிருந்து இறங்கி பார். நீ பெற்றிருக்கிற பிரச்சனையான இந்த கடனை தேவன் உடன்படிக்கை மூலமாக பிசாசுகிட்ட இருந்து வாங்கினதை உன்னால கொடுக்க முடியும். உன் உடம்புல ஹார்ட் பெயின் இருக்கா? உடன்படிக்கைக்கு முன்பாக வந்தது. நீ தேவனோட உடன்படிக்கை பண்ணு. உடன்படிக்கை அற்று இருக்கிற அந்த வியாதி செகண்ட் ஆண்டவர் போய்ப்பார். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? இட் இஸ் அன்கவனன்டட். பிசாசின் தந்திரத்திலே மூடப்பட்டு பூட்டப்பட்டதா இருக்கிறதா? தேவச்சனமே, மேக் a covenant with the God. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன், ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிப்பாயா? அந்த தேவ மகிமையை நீங்க காணலாம்.